பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசித்தர் மூலிய மகேந்திரன். மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பல தலைப்புகள் பார்த்துக்கின்னு வரோம். அதில் மனிதனுடைய ஒரு ஆசை. பல பேர் ஆசைகளை பற்றி பேராசைகள் மனிதனுக்கு நான் எதில் பேராசைன்னு வச்சுக்கிறேன் பாருங்களேன். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, பேராசைன்னா இதுதான், இந்த அளவுக்கு பேராசை இருக்கக்கூடாது, ரொம்ப பேராசைப்பட்டுட்டான், அதனால தான் ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு வீடு கட்டுறாரு, இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, எதுனா ஒன்று எதுனா அவனுக்கு பேராசைப்பா, அவன் பெருசாக காலை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நான் பேராசைன்னு ஒன்று சொல்ல போகிறேன், காமெடியாக இருக்கும். உங்களுக்கு சிரிப்பு வரும். இந்த குழுவில் வந்தாவே நீங்கள் சிரிக்கலாம். பசி மார்க்கம் இது எதுன்னா பசி மார்க்கன்றது உண்மை மார்க்கம். இது காமெடியாகவும் இருக்கும், ஆனால் ஆழ்ந்து சிந்திக்கலாம், சிந்தனையே வரும். புரியுதுங்களா? இவன் மனிதனை நினச்சாவே சிரிப்பாக இருக்குது. இவனுடைய ஒரு பேராசை பாரு. இந்த உடல் என்பது கூர்ந்து சிந்திக்கணும். நான் சிரிக்க வைத்து ஆழ்ந்து சிந்திக்க வைப்பேன். இப்போ பாருங்கள், சிந்திக்க போகிறீங்க, ஜாலியாக சிந்திக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சும்மா அப்படியே பல வீடியோ பார்க்குறீங்க, இது மாதிரி ஒரு வீடியோ பாருங்கள், ஒரு செகண்ட் அப்படி சிரிப்பீங்க. அதுக்காக மனிதனுடைய ஒரு பேராசை பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேராசை நான் பாருங்கள், இயற்கை சார்ந்து இருக்கேன். இதுதான் என்னுடைய ஆசிரமம், அதை தெரிஞ்சுங்களா? பசி உணவு படைப்பு ஆசிரமம். அது இது இருக்கட்டும். அதெல்லாம் பின்னாடி நிறைய வரும், அதெல்லாம் புரியுதுங்களா? அதனால் என்ன அப்படின்னா, பேராசைன்னு நான் எதை சொல்கிறேன்னா, இந்த உடல் என்பது இயற்கை. இந்த உடல் வாழ்வதற்காக இந்த பூமியை சுற்றி இயற்கை இருக்குது. பூமியும் ஒரு இயற்கை, பிரபஞ்சகமும் ஒரு இயற்கை, வானமும் ஒரு இயற்கை. அப்போது இந்த உடல் என்பது இயற்கையை சார்ந்து தான் இருக்கும். புரியுதுங்களா? இது என்ன விரும்பும்னா, இயற்கையை மட்டும்தான் விரும்பும், ஏற்றுக்கும். அறிவில் 2 அறிவு சொல்லுவேன், பேரறிவு, சிற்றறிவு. பேரறிவு என்பது படைப்பை நோக்கி நிற்கும், இயற்கை நோக்கி தான் நிற்கும். சிற்றறிவுன்னு இருக்குது. அந்த சிற்றறிவு என்பது இவங்க சொல்லாமா, அவங்க பேச்சை கேட்டால் நல்லா இருக்குமா, இவங்க பேச்சை இங்கே குருக்கிட்ட போகலாமா, இங்கே போகலாமா, எங்கே போனாலும் சரி. இந்த பாதியில் கற்றுக்குந்து ஆதி பாதின்னு பேசுவோம், இதெல்லாம் பாதியில் கற்றுக்குந்து. பிறந்த அன்றைக்கி எந்த வெறும் பேரறிவு மட்டுமே, இந்த சிற்றறிவு அன்றைக்கி கிடையாது. வளர்ந்த பிறகு தான் சிற்றறிவிட்டு போய் மாட்டிக்கினான். புரியுதா? அதுக்கு மேலே அப்பா அம்மா, எங்கள் அம்மா எங்கள் அப்பாக்காராங்க பாரு, காமெடியாக இருக்குன்னு நினச்சி நான் சிரிக்கிறேன். இயற்கையோடு வாடான்னு எனக்கு சொல்லி கொடுத்து விட்டு, என்னை எதுவுமே விஞ்ஞானத்தில் விட்டுட்டு விஞ்ஞானத்தோட வாடான்ட்டு, எதுனா உனக்கு பிரச்சனை வந்தால், உடலில் நோய் வந்தால் சாமி கும்பிட்றான்னு சொல்லி கொடுத்துட்டு விட்டாங்க. புரியுதா? நானும் சாமி கும்பிட்டேன், எந்த சாமி கும்பிட்டோம் நோய் குணமடையலை. அப்புறம் தான் புரிஞ்சுக்கணும், இயற்கை தான் நம்மளை காப்பாற்றுன்னு. இப்போ புரிஞ்சு அதுக்குள்ளே வந்துட்டேன். நான் அதில் தெரிஞ்சிட்டேன். தெரியாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்களேன். புரியுங்களா? இப்போ கூட நான் ஐயா வாயில் போட்டு மென்னுக்குன்னு சாப்பிட்டுங்கிறாருன்னு ஒரு சந்தேகம் வரும். ஐயா எதுனா பான்பிராக் போட்டுனாரான்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். ஆன்ஸுக்குன்னு போட்டுனாரான்னு எதுவும் இல்லை. கடுக்கை தான் வாயில் வச்சுங்கிறேன். கடுக்கை சைடில் அதைக்குவேன். அவர் விஞ்ஞானத்தை கலந்து ஆன்ஸை வச்சுங்கிறார், வச்சுக்கிட்டு அது அவருடைய உரிமை, அதை போய் நம்ம பறிக்க முடியாது. நானே அதே மாதிரி நீ ஆன்ஸை வச்சுக்க, நான் கடுக்கா வச்சுக்கினேன். கொஞ்சமாக மென்று அப்படியே உமிநீரை உள்ளே முழுங்கின்னு இருப்பேன். நல்லாயிருக்கும், உடம்பு நல்லா ஒரு எனர்ஜியாக இருக்குது. அதுக்காக கொஞ்சோண்டு வச்சுக்கணும் நான். அதனால் இயற்கை இந்த உடல் கேட்குது கொடுன்னா, இயற்கையை விட்டுட்டு விஞ்ஞானத்தை போய் கலந்து வாழ்ந்துக்குன்னு இவர் சாமி கும்பிட்றாரு. உலகம் முழுதும் சாமி கும்பிட்டுங்கிறாங்க, நோயே குணமடைஞ்சு பாடா இல்லை. புரியுதுங்களா? இதை தான் புரிஞ்சு அடாடாடா அப்பா அம்மா சொன்னதெல்லாம் விட்டுட்டேன் நான். புரியுதுங்களா? எங்கள் அப்பா அம்மா கூட பிறந்த அன்னைக்கு பசி எடுத்தது, தாயினுடைய கருவறையிலேருந்து வெளியே வந்த பசி எடுத்தது. பசி எடுத்தது என் அன்னை தாய்ப்பால் கொடுத்தாங்க, நான் குடிச்சிட்டு உறங்கினேன். அதில் தான் நான் 1 வயசு வரலும் நான் தாய்ப்பாலை தான் குடிச்சிட்டு, என் பசியும் என் உணவும் தான் என்னை காப்பாற்றுச்சு. எங்கள் அம்மா எங்கள் அப்பா 5 வயசில் கடவுளை சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு. சாமி கும்பிட்றான்ல, சாமி கும்பிட்டோம், ஒரு நோயும் குணமண்டல, எல்லாம் சாமி கும்பிட்டு அப்போ நமக்கு வானவே வேணாம். அப்புறம் தான் உடம்பு கேட்டுச்சு, ஏய் சாமியை கும்பிட்றத விட்டுட்டு கும்பிடு, நீ வானான்னு சொல்ல, அது கும்பிட்டுக்கோ, உங்கள் விருப்பம், உங்கள் அப்பா அம்மா மேலே நம்பிக்கை வச்சு நீ கும்பிட்டுக்கோ, சாமியை கும்பிட்றது கும்பிட்டுக்கோ, சாமியை குர்றான்ச்சு. கடவுளால் படைக்கப்பட்ட உடல், அதனால் கடவுளை உடலுக்குள்ளே குர்றா அப்படின்ச்சு. அதை தான் நாங்கள் கொடுக்குறோம். இந்த பசி மார்க்கம்னா கடவுளை கொடுக்குன்றவர்கள், கும்பிட்றவங்க நாங்கள் இல்லை. நாங்கள் கும்பிட மாட்டோம், கும்பிட்றதால ஒரு பலனும் கிடையாது. புரியுதுங்களா? கொடுத்தா தான் பசி எடுக்குது, பசி எடுக்கும்போது சோறு கொடுத்தா தான் உயிர் வாழ்வோம்.
பசி உயிர் இருக்கும். நான் போய் அந்த நேரத்தில் சாமி கும்பிட்றேன், பசி கிளம்பி வெளியே போடும். புரியுதா? உயிர் போயிடும். அவ்வளோதான் டேஞ்சர். இதே புரிஞ்சுங்க. அதனால் மனிதனுடைய ஒரு பேராசை பாருங்களேன். இயற்கையெல்லாம் விட்டு விலகிட்டார். வெறும் ஃப்ளைட்டு, கப்பல், ட்ரெயின், பஸ்ஸு, ஏசி. புரியுதா? இயற்கையே கிடையாது. ஒரு மரம் கூட பக்கத்தில் கிடையாது. அவர் போய் சாமி கும்பிட்றாரு. சாமி என்ன ஆரோக்கியமாக வாழ வை சாமி, நீண்ட நாள் வாழணும் சாமி அப்படின்னு. இதை தான் நான் மனிதனுடைய பேராசைன்னு சொல்கிறேன். எப்பா இதெல்லாம் போதும், இவ்வளோ நாள் வணங்கின. சரி, இந்த வீடியோ பார்த்த பிறகு உடனே மாற தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மாறு. உடனே உங்களால் மாற முடியாது, அதை நானும் ஒத்துக்கிறேன். புரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இயற்கையை கொடுத்து உங்கள் உடலை நலமோடு வாழ வைங்க. புரியுதுங்களா? பேராசைக்கே ஒரு ஆள் ஒன்று சொல்லுவாங்க. நான் என்ன பேராசை சொல்லிக்கிறேன் பார்த்தீங்களா? ஆசைப்பாரு இயற்கையை விட்டு விலகிட்டா. இவர் போய் சாமி கும்பிட்டாருன்னா சாமிக்கு வேறு வேலையே இல்லை பாரு. இவர் கும்பிட்டதான் நான் ஒன்று ஆரோக்கியமாக 120 வருஷம் வாழ வைக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. டே இயற்கையெல்லாங்குது, இயற்கையெல்லாம் விட்டுட்டு விலகி வெறும் கார்பன்டை காற்றாக சுவாசிக்கிறீங்க. புரியுதா? தண்ணியே நஞ்சாக கிடக்குது, குடிக்கிற தண்ணிலாம். புரியுதா? அடுத்து நீ சாப்பிட்ற உணவுலாம் நஞ்சாகுது. எப்படி நான் உன்னை வாழ வைக்க முடியும்? புலம்புறாரு அவர். கடவுளோட உங்கள் சாமியோட புலம்பெல்லாம் புரிஞ்சிக்காதீங்க. நீங்கள் போய் புலம்பிட்டு வந்துடுங்க. புரியுங்களா? அது நினச்சா நம்மளை சுற்றி எப்படி நடந்துங்குதுன்னு அதுக்காக போட்டேன். நான் கோயிலுக்கு நானும் போகிறேன், இல்லைன்னு சொல்ல. முன்னோர்கள் கட்டிய கோயிலுக்கு நானும் போகிறேன். போயிட்டு நான் எப்படி வேண்டேன்னு இந்த வீடியோ பார்த்துலேருந்து எல்லாருமே ஒரு மாற்றம் வரும். நான் போவேன். சாமி நான் நல்லா இருக்கிறேன் சாமி, என் பசியும் நான் சாப்பிட்ட உணவும் நலமோடு வாழ வைக்கிறேன்ப்பா, ரொம்ப சந்தோஷம்டா. டேய் உன்ன மாதிரி எல்லாரையும் வணங்க சொல்கிறேன் அப்பா, நிம்மதியாக கரண்டான்டார் கடவுளை. இது புரிஞ்சுங்க, மகிழ்ச்சியாக சிரிச்சிங்கன்னு சிந்திங்க. புரியுங்களா? அப்போது அந்த சாமி என்பது என்ன அப்படின்னா பொருளாதார டெவலப்மெண்ட்டுக்காக தேவை. அதை நம்ம இல்லைன்னு சொல்லலை. பொருளாதாரம் நோய்கள் குணமடையாது. நோய்கள் குணமடைனா இயற்கை கடவுள். புரியுதுங்களா? அது எது என்றால் பசியும் உணவும். இதை புரிஞ்சு கடைபிடிங்க. இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் தான் தொடர்பு கொள்ளுங்க. 8939238922 பசித்தர் மூலியமந்திரம். வாங்க அப்படியே ஒரு இதுக்குள்ளே பயணிங்க. நல்ல ஒரு ஜாலியாக இருக்குது. எப்போது ஒன்று இப்படி ஒரு வித்தியாசமாக கேளுங்க. மைண்டே நல்லா இருக்கும் பாருங்க. இதை கேட்குறவங்க அவ்வளோ பேருமே திருப்பி கேட்பீங்க. மைண்டே நல்லா இருக்குதுப்பா இவர் பேசுனதை கேட்டது. அது கேட்க நன்றி, மகிழ்ச்சி. பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசிக்கிட்ட யாராவது எதிர்த்து நிற்க சொல்லுங்க பாலாம். ஒருத்தர் நிற்க முடியாது உலகத்தில். ஏன்? பசிதான் ஆதிநிலை. வானமும் பூமியும் இந்த விதையை பூமியில் விதைடா. பசியும் உணவும் சார்ந்து வாழ எல்லா ஜீவராசிகளும் பசியும் உணவையும் சார்ந்து வாழுகிறது. மனிதர்களும் வாழட்டும், மனிதர்கள் நலமோடு வாழட்டும், அவங்களுடைய பிள்ளைகள் நலமோடு வாழட்டும், பேர பிள்ளைகள் கொள்ளுபேர எல்லாம் நலமோடு வாழட்டும் அப்படின்னு ஒரு அறிவை கொடுத்தது. அந்த அறிவை வானத்தினுடைய அறிவும் பூமியோட அறிவும் கொடுத்தது உங்களுக்கு கொடுத்துட்டேன். முடிவை நீங்கள் எடுத்துங்க, உங்கள் கையில் விட்டேன். நன்றி, மகிழ்ச்சி.